ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மோத்திச்சூர் லட்டு யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். லட்டு அப்படின்னு சொன்னாவே அது ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு லட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு கடலை மாவு தான் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதாங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா மோத்திச்சூர் லட்டு எவ்வளோ ஒரு சாஃப்டாக பஞ்சு மாதிரி அப்படி வாயில் வச்ச கரைன்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கட்டியாக இந்த மாதிரி விழாத மாதிரி இருக்கணும். கரண்டியிலேருந்து அதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நல்லா மெத்துன்னு இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்குங்க. எண்ணெயை நம்ம நல்லா சூடாக வச்சுக்கிட்டு, அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. போட்டால் அது ஒரு கொஞ்சமாக லைட்டாக சூடு இருந்தால் போதும். இது நல்லாவே போட்டுடலாங்க. நம்மளுக்கு எந்த ஷேப் இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த ஷேப் அந்த ஷேப்புன்னு கிடையாது, நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணிக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சமாக நல்லா உடனே எடுத்துடாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த அப்புறமா எடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்த ட்ரிப்பும் போட்டுருங்க. இந்த மாதிரி தான் நான் எல்லாமே போட்டுக்கிட்டேன். ரொம்ப ஈஸிங்க. இதை நான் மிக்சியில் போட போகிறேன். மிக்சியில் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த அரைச்சி வச்சது தானே ரொம்ப மெத்துன்னு இருக்குங்க. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாகிடும். இது நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய பேனில் நல்லா ஒரு கரண்டி நெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெயாவது எடுத்துக்கலாம், நெய்யாவது எடுத்துக்கலாம். நான் நெய் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நெய் எடுத்துக்கிட்டேன். நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா 1.5 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன் நான். நல்ல நம்ம ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை கரெக்டாக வேணும்னா 1.5 கப்பு, அந்த மாதிரி உங்களோட ஸ்வீட் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் முழுங்குற வரைக்கும். இப்போ நம்ம நல்லா மெல்ட்டு பண்ணலாம். அந்த நெய்யோட இது கம்ப்ளீட்டாக மெல்ட்டு பண்ணணும்னா நல்லா கரைஞ்சிடுங்க. நல்ல பபுள்ஸ் வர டைமில் நம்ம ஜஸ்ட் ஒரு கம்பி அளவில் நம்ம எடுத்தால் போதும். ரொம்ப திக்காக எடுக்கணும் வேண்டாம், ஒரே ஒரு கம்பி அவ்வளோதான் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சது அதை அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஏலக்காய் பொடி நல்லாவே போட்டுடலாம். நெய் இருந்தால் இன்னும் நெய்யை போடுங்க, இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அந்த முந்திரி திராட்சையும் போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி ஒரு போல் பிடிச்சி பாருங்கள், நல்லா நிற்கும். உடனே அதில் ஒரு முந்திரியும் ஒரு திராட்சையும் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு போல் பண்ணுங்களேன். எவ்வளோ நல்லா இருக்குன்னு, அவ்வளோ ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பிடிச்சிரும். மோத்திச்சூர் லட்டு இவ்வளோ தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ்க்கு நல்ல அதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் ரொம்ப 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 டேஸ்ட்டாக